நேற்று முதலமைச்சர் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்புகளிலிருந்து பாராட்டக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக அந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. தேர்தல் அறிக்கை குழு பல மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கிட்டத்தட்ட நேரில் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள், ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக வாங்கிய மனுக்கள், அது மட்டும் இல்லாமல் இமெயில், வாட்ஸ்அப் செய்திகளாக, குறுஞ்செய்திகளாக பெறப்பட்ட தகவல்கள், கோரிக்கைகள் என்று கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை பெற்று இந்த தேர்தல் அறிக்கை குழு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கலந்தாலோசனை செய்து இந்த தேர்தல் அறிக்கையில் தரக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியங்கள் என்ன, அதையும் ஆராய்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக எங்களுக்கு பணித்திருந்தார்கள். அதன்படி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை.